वबरकातुह। नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वज़कुर फ़िल किताबि इदरीस इन्नहु कान सिद्दीक़न नबिय्या वरफ़अनाहु मकानन अलिय्या। सदक़ल्लाहु मौलानल अलीयुल अज़ीम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन शम्सिल अंबियाई व बदरिल मुरसलीन व कुतुबिल औलियाई व इफ्तिखारिल मुत्तकीन ताजुल उम्मति शफीउल मुज़निबीन शफीई यौमल क़ियामति। अल्लाहु या हादी या अल्लाह கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 4ஆம் நாள் தராவிஹ் தொழுகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நன்னாட்களில் அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு அருளுகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இன்றைய இரவுகளில் எண்ணற்ற அடியார்களுக்கு நரக விடுதலை வழங்குகிற ரப்புல் ஆலமீன் நம்மையும் விடுதலை வழங்கப்பட்டவர்களின் பட்டியலில் இணைத்தருள் புரிவானாக. நபிமார்களுடைய வரிசையில் சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். அல்லாஹ் தஆலா சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி 2 இடங்களில் குறிப்பிடுகிறான். 19, 56, 57 வசனங்களில் வதுகுரு ஃபில் கிதாபி இத்ரீஸ், இந்த வேதத்திலே இத்ரீஸையும் நினைவு கூறுங்கள். இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா, அவர் உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார். வரஃபஅனாஹு மகானன் அலிய்யா, அவரை உயர்ந்த இடத்தில் நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தில் குறிப்பிடுகிறான். இன்னொரு வசனம் 21, 85, 86 வசனத்திலே வ இஸ்மாஈல வ இத்ரீஸ வ தல் கிஃப்ல் குல்லும் மினஸ் ஸாபிரீன் வ அத்கல்நாஹும் ஃபீ ரஹ்மத்தினா இன்னஹும் மினஸ் ஸாலிஹீன் என்று குறிப்பிடுகிறான். இஸ்மாயிலையும் இத்ரீஸையும் தல் குஃப்லையும் ஒவ்வொருவரும் பொறுமையாளர்களாக இருந்தார்கள். அவர்களை நம்முடைய அருளிலே நுழைவித்துக் கொண்டோம். நிச்சயமாக அவர்கள் நல்லோர்கள் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆக சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி மிகச் சுருக்கமாகத்தான் திருக்குர்ஆனிலே எடுத்துரைக்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய பிள்ளையிலே உள்ளவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனில் சொல்லவில்லை. ஆனால் இந்தியாவிலே அவர்களை பற்றி நான் நினைவு கூறுகிறோம். சேது சமுத்திரம் என்றும், சேது வாய்க்கால் என்றும், சேது ராஸ்தா என்றெல்லாம் ராமநாதபுரம் வட்டத்திலே அவர்களுடைய பெயரால் பல நல்ல காரியங்கள் இருப்பதை நாம் நினைவு கொள்கிறோம். அந்த ஷீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸ்ரீலங்காவிலே அவர்கள் இறங்கினார்கள், அங்கே அடங்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவருடைய மகனார் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பகுதியில் போக்குவரத்தில் இருந்த காரணத்தினால் அவருடைய பெயர்கள் அங்கே உள்ள ராஸ்தாக்களுக்கும் சமுத்திரங்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை அடுத்த நபிதான் சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் 380 வருடங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு 380 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு புதிய சிறப்பை கொடுத்திருக்கிறான். அவர்கள்தான் நமக்கு எழுத கற்றுக் கொடுத்தவர்கள். அல்லாஹ் தஆலா நபிமார்களை வெறுமனே தூதர்களாக மட்டும் அனுப்பாமல் முக்கியமான தொழில்களை அவர்கள்தான் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுத்தை கற்றுத் தந்தவர்கள். எப்படி எழுதுவது என்பதை அவர்கள்தான் கற்றுத் தந்தார்கள்.
கல்விக்கு இஸ்லாமியர்கள் செய்த மிகப்பெரிய பங்களிப்பு எழுத்து என்பது. எப்படி எழுத்து என்பது கல்வி உலகத்திலே மிக மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் செய்தனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் நினைவு கூற வேண்டும். பெருவாரியான தொழில்கள் நாம் தான் கண்டுபிடித்தோம். ஆனால் நம்முடைய பெயர்கள் வரலாற்றிலே மறக்கடிக்கப்படுகின்றன, அது திரிக்கப்படுகின்றன. உதாரணமாக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் தான் எழுத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் அட்டீஸ் என்று ஒரு இங்கிலீஷில் ஒரு பெயரை சொல்வார்கள். அட்டீஸ் என்று சொன்னவுடன் யாரோ ஒருவருடைய பெயர் என்பதாக உதாரணத்திற்கு நாம் நினைத்துக் கொள்வோம். இந்த வகையில் தான் நம்முடைய பெயர்கள் எல்லாம் உருமாற்றம் செய்யப்பட்டன. அபு அலி சீனா மருத்துவத்தினுடைய தந்தை அபு அலி சீனா. அந்த அபு அலி சீனா சொன்னா சரி முஸ்லிமுடைய பெயர் நமக்கு தெரியும். அபிசன்னான்னு சொன்னா நமக்கு என்ன புரியும்? அபிசன்னா என்பதாக திரித்து கொடுக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்களுடைய வரலாற்றை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விவசாயத்தை கற்றுக் கொடுத்தவர்கள். விவசாயத்தை அவர்கள்தான் உலகத்தில் கற்றுக் கொடுத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பசி வந்த பொழுது 7 விதையை கொடுத்தார்கள். கோதுமை விதை தான் என்பதாக வரலாற்று காணப்படுகிறது. அரிசிக்கெல்லாம் முதலாக கோதுமை தான். 7 கோதுமை விதையை கொடுத்தார்கள். அதை முளைப்பிக்க செய்து விளைய வைத்து அறுவடை செய்து அதை மாவாக திரித்து ரொட்டியாக சுடக்கூடிய அந்த பாங்கை செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்பதாக வரலாறு சொல்கிறது. இரும்பு செய்தனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த தொழிலாகும். இரும்பை பாழாக உருக்கி பெரிய பெரிய டாக்ஷாக்களாகும் பெரிய பெரிய மிஷினரிகளாகவும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை செய்தனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நேற்று நாம் பார்த்தோம் கப்பல் கட்டும் தொழில். கப்பலிலே பலகை மிதக்க விடலாம் என்ற அந்த தத்துவத்தை அல்லாஹ் செய்தனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக உலகத்திற்கு கற்றுத் தந்தான். மருத்துவத்துறையை செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இவ்வாறே அறிவு சார்ந்த அத்தனை துறைகளும் நபிமார்களால் கற்றுத்தரப்பட்டது. சுத்தம் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்னால் எல்லாம் மனிதன் ஷேவிங் பண்ண கூட தெரியாதவனாக காட்டுமிராண்டியாக வாழ்ந்து கொண்டிருந்தான். இப்பொழுது உள்ள காட்டு ஜனங்களை நீங்கள் போய் பார்த்தீர்களே ஆனால் அவர்கள் எல்லா இடத்திலையும் முடி முளைத்துக் கொண்டு ஒரு மாதிரியாக இருப்பார்களே. இப்படி இருந்த மனிதனை ஷேவிங் செய்ய வேண்டும், நகத்தை எடுக்க வேண்டும், முடிகளை களைய வேண்டும் என்றெல்லாம் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து சுத்தத்தை கற்றுக் கொடுத்தது செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆட்சி முறையை கற்றுக் கொடுத்தது செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். குடும்ப வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை பல கோணங்களில் ஆய்வு செய்தாலும் கூட அவர்கள் குடும்பத்திற்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக பிற நபிமார்களை விடவும் சிறந்த வழிகாட்டியாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். குடும்பத்தின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை நாம் எண்ணி பார்க்கிற பொழுது எல்லா விதமான வழிகாட்டிகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய குடும்பத்திலே பார்க்க முடியும். ஒரு திருமணத்தோடு வாழ்வதா அவள் ஹதீஜா நாயகத்தோடு வாழ்ந்த வாழ்க்கையை நாம் நினைவு கூறலாம். பல திருமணத்தோடு வாழ்வதா அதற்கு பின்னால் உள்ள மனைவிமார்களோடு வாழ்ந்த வாழ்க்கையை நினைவு கூறலாம். கன்னிப்பெண்ணோடு வாழ்வது எப்படி செய்தனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு பெருமானார் வாழ்ந்த வாழ்க்கையை நினைவு கூறலாம். விதவை பெண்களோடு எப்படி வாழ்வது அதற்கு பல மனைவிகளோடு வாழ்ந்த வாழ்க்கை உதாரணமாக இருக்கிறது. குழந்தை பெற்ற மனைவியோடு வாழ்வது எப்படி ஹதீஜா நாயகத்தோடு வாழ்ந்த வாழ்க்கை நினைவு இருக்கிறது. குழந்தை பெறாத மனைவியோடு வாழ்வது எப்படி அதை மற்ற மனைவிகளோடு வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு உதாரணமாக இருக்கிறது. பணக்காரியோடு வாழ்வது எப்படி ஹதீஜா நாயகத்துடைய வாழ்க்கை உதாரணமாக இருக்கிறது. பணக்காரி அல்லாத ஏழைகளோடு வாழ்வது எப்படி யுவீரியா போன்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியோடு வாழ்ந்தார். இப்படி வாழ்க்கையினுடைய எந்த துறையை நாம் ஆய்ந்து பார்த்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே ஒரு அழகிய முன்மாதிரி இருப்பதனால் குடும்பத்திற்கு அவர்கள் சிறந்த வழிகாட்டியாக திகழ்கிறார்கள். அன்பான பெருமக்களை, இப்படி எல்லா வளங்களையும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆன்மீக ரீதியிலே கற்றுக் கொடுத்தான் என்றால், சொர்க்கத்தில் வைத்து கற்றுக் கொடுத்தான் என்றால், இந்த பூமியிலே நபிமார்களை வைத்துத்தான் ஒவ்வொரு துறையும் கற்றுக் கொடுத்திருக்கிறான். அந்த வகையில் செய்தனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுத்தை அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், இக்ர ஓதுவீராக, வரப்புக்கல் அக்ரம் கண்ணிமிக்க இறைவன் அல்லதி அல்லம பில் கரம் பேனா பிடித்து எழுத அவன்தான் கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் சொல்வான். பேனா பிடித்து எழுதுகிற கலையை, பேனா பிடித்து எழுதுவதை அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். எல்லாவற்றையும் அல்லாஹ் செய்கிறான். யாரின் வாயிலாக செய்தான் என்றால் அந்தந்த நபிமார்கள் வாயிலாக செய்தான். செய்தனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாயிலாக இந்த எழுதும் பணியை அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுடைய ஒரு விசேஷமான தன்மை என்ன தெரியுமா? செய்தனா இத்ரீஸ் நான் 2 நபிமார்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் மெயின் பார்ட், மிக முக்கியமான பகுதி என்னவென்றால், அல்லாஹ்வினால் பாவி என்று சொல்லப்பட்ட போது
அவர்கள் அதை நல்ல மனிதனாக நான் மாற்றி அல்லாஹ்வை என்னை தேர்ந்தெடுக்கிற அளவிற்கு நான் மாற்றுவேன் என்று சவால் எடுத்துக்கொண்டு அப்படி அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். ரவா என்று சொன்ன அல்லாஹ் இஜ்தபா, அவரை தேர்ந்தெடுத்து விட்டோம் என்று சொல்லுகிற அளவிற்கு அவர் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே நாம் குறிப்பிட்டோம். சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே கொஞ்சம் கூட சோராமல் அல்லாஹ்வுடைய உத்தரவை 950 ஆண்டுகள் செயல்படுத்திய ஒரு உயர்தரமான மனிதர் உலகத்தில் வேறு எவருமே இருக்க முடியாது. பொறுமை, உத்தரவை செயல்படுத்துவதில் விடாப்பிடி, தொடரான முயற்சி, இதிலே அவர்கள் மிகச் சிறப்பாக திகழ்கிறார்கள் என்றால் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு விஷயத்தில் மிக அற்புதமான வழிகாட்டியாக திகழ்கிறார்கள். என்னவென்றால் மலக்குகளோடு அவர்கள் நட்பு கொண்டவர்கள். மலக்குகளோடு அவர்கள் நட்பு கொண்டவர்கள். மலக்கையும் நட்பு பிடிக்க முடியுமா என்று நாம் நினைக்கின்றோம். அன்பான பெருமக்களே, மலக்குகளையும் நட்பு பிடிக்க முடியும் என்பதாக சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். மலக்குகளுடைய நட்பு உண்மையிலேயே நமக்கு தேவையான ஒன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, ஜின்னுகளோடு சில மனிதர்கள் நட்பு கொள்ள முயற்சி பண்ணுகிறார்கள். ஜின்ன வசலத் பண்றாங்க, ஏதோ பண்ணி ஏதோ பட்டாளம் பண்றாங்க. ஆனா மலக்குகளோடு யாரும் அவர்களுடைய அருமையை புரியவில்லை. உண்மையிலேயே நம்மாலும் மலக்குகளோடு நட்பு கொள்ள முடியும். அது எப்படி மனக்கு தாங்க எனக்கு தெரியலையே, எப்படி நட்பு கொள்வது என்று எண்ணாதீர்கள். 2011 உள்ளவர்களுக்கு கண்ணும் சந்திக்காமலேயே காதல் புரிய தெரியும். இன்டர்நெட் யுகத்திலே கண்ணும் சந்திக்கவில்லை, காதல் புரிந்து விடுகிறார்கள். இது சமீபத்தில் ஒரு விபரீதமான நிகழ்ச்சியை வெளிநாடுகளில் நாம் காண நேர்ந்தது. 2 பேர்களும் இன்டர்நெட்டிலே காதல் புரிந்து விட்டார்கள். கடைசியில் ஒரு நாள் 2 பேரும் சந்திப்பது என்று முடிவுக்கு வந்தார்கள். சந்திப்பதற்கு முடிவுக்கு வந்து இந்த இடத்துக்கு நீ பொதுவாக வா என்று இவன் அவளிடம் சொல்ல, அவளும் இடம் சொல்லி நான் இந்த சட்டை போட்டிருப்பேன், இந்த பூவை வைத்திருப்பேன் என்று அவள் அடையாளம் சொல்ல, இவனும் நான் வெள்ளை சட்டை போட்டிருப்பேன், கருப்பு பெண் போட்டிருப்பேன் அந்த அடையாளத்தை சொல்ல, கடைசியில் சந்தித்து பார்க்கும் பொழுது தாயும் மகனுமாக இருந்தார்கள் என்று ஒரு வேதனையான ஒரு செய்தி உண்மையிலே நடந்ததை நாம் கேள்விப்படுகிறோம். கண்ணும் காணாமலேயே காதல். அப்படி இருக்கிற பொழுது மலக்குகளோடு நம்மளால் பரிச்சயம் ஏற்படுத்த முடியாதா, நேசத்தை ஏற்படுத்த முடியாதா? சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மலக்குகளோடு அவர் சகவாசம் கொண்டிருந்தார்கள், நட்பு கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்கள் அடைந்த பேரு இன்ஷா அல்லாஹ் நாம் பின்னால் சொல்கிறோம். அதற்கு முன்னால் மலக்குகளோடு நட்பு கொள்ள முடியுமா என்பதை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அன்பான பெருமக்களே, நாம் தனியாக தொழுவோமையானால் இகாமத் சொல்லிதான் நாம் தொழுக வேண்டும். தனியாக நாம் தொழுவோமையால் இகாமத் சொல்லிதான் தொழுக வேண்டும். இகாமத் எதுக்கு சொல்கிறது தெரியுமா? நம்முடைய பக்கத்தில் 2 மலக்கள் நம்மளோடு காத்திருக்கிறார்கள். 2 மலக்கள் நம்மளோடு காத்திருக்கிறார்கள். நான் தொழ போறேன், நீங்களும் வர்றீங்களா என்று கூப்பிடுவதற்காக வேண்டித்தான் இந்த இகாமத் சொல்வது. அப்படி நாம் இகாமத் சொல்லும் பொழுது மலக்குகளுக்கு ஒரு அறிவிப்பை செய்வதாக மனதில் வைத்துக் கொண்டு இகாமத் சொல்லுகிற பொழுது அவர்களையும் நாம் கூப்பிட்டு இகாமத் சொல்லி அவர்களை நினைவைத்து தொழுவோமையானால் இய்யாக நஅபுது என்பதற்கு தத்துவத்தின் கீழால் விரிவிரியாக இதைத்தான் எழுதுகிறார்கள். இய்யாக நஅபுது, உன்னை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்கிறோமே, தனியாக தொழுதாலும் நாங்கள் என்று பன்மையாக ஏன் சொல்கிறோம்? நான் தானே நாங்கள் என்று ஆனது என்று கேட்கிற பொழுது விரிவிரியாளர் சொல்வார்கள், நீ மட்டும் தனியாக தொழுவதே கிடையாது. அந்த மலக்கள் நீ தொழவில்லை ஆனால் தனியாக தொழுதுவார்கள், நீ தொழுதால் உன்னோடு அவர்கள் சேர்ந்துதான் தொழுவார்கள். எனவே நஅபுது என்று சொன்னால் நான் ஒரு மனிதன் அல்ல, நான் மூவர் அல்ல நால்வர். நான் மூவர் அல்ல நால்வர். என்னுடன் கிராமன் என்ற ஒரு மலக்கும் காத்திபீன் என்ற ஒரு மலக்கும் எப்பொழுதுமே இருக்கிறார்கள். நான் உனக்கு சேர்ந்து 3 ஆகிவிட்டது. நம்முடைய 103 ஒருவன் இருந்து கொண்டிருக்கிறார். 103 என்று சொல்வார்கள் ஷைத்தான், அவன் ஒருவனும் இருக்கிறான். ஆக 4 நபர்களிலே ஒருவன் தொழாமல் போய்விட்டாலும் 4 பேர்ல ஒருத்தன் தொழ மாட்டான். பாகி 3 பேராக தொழுவதற்காக வேண்டித்தான் நஅபுது, உன்னை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்கிறோம். அப்படி நாம் மலக்குகளை இகாமத் சொல்லும் பொழுது அழைத்து நாம் அவர்களுக்கு தொழுகை ஜமாத்தோடு அவர்களை சேர்த்துக் கொண்டோமே. ஆனால் என்றாவது நாம் மறந்திருக்கும் பொழுது தூங்கினாலும் கூட நம்மையும் அறியாமல் ஒரு உணர்வை அவர்கள் உண்டாக்கி விடுவார்கள். நம்மையும் அறியாமல் நட்பு கொண்டு எழுப்பிடுவாங்க. எப்படி எழுப்புறாங்க? ஆள் வைத்து எழுப்புவதில்ல, ஏதோ ஒரு திடீர்னு ஒரு முடித்து பார்த்தா தொழுகாமல் போய்விட்டமே, இந்த உணர்வை அவர்கள் நமக்கு ஏற்படுத்துகிறார். எப்பா ஜமாத்தோட நீ தொழுவ, உன்னோட சேர்ந்து நான் தொழலாம் நினைச்சுட்டு இருக்கேன், நீ பாட்டு தூங்கிட்டு இருக்கீங்க என்ற உணர்வை அவர்கள் நமக்கு அந்த நட்பை பாராட்டுகிறார்கள். அந்த நட்பை அவர்கள் நமக்கு செய்து தருகிறார்கள். திருக்குர்ஆனிலே பல வரலாறுகள் நமக்கு சொல்லித் தரப்படுகின்றன. அன்பான பெருமக்களே, சுபுஹ் தொழுகையிலையும் அசரு தொழுகையிலையும் நம்மோடு மிகப்பெரிய கூட்டம் மலக்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். சுபுஹ் தொழுகையிலையும் அசர் தொழுகையிலையும் நம்மோடு மிகப்பெரிய மலக்கள் கூட்டம் தொழுது கொண்டிருக்கிறது என்பதாக
திருக்குர்ஆன் சொல்லுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார், இரவு அமல்களை பதிவு செய்வதற்காக வேண்டி தனியான மலக்குகள், பல பகல் அமல்களை பதிவு செய்வதற்காக வேண்டி தனியான மலக்குகள். இந்த மலக்குகள் எல்லாம் வந்து டியூட்டியை ஏற்றுக்கொள்வது பள்ளிவாசலில் வைத்துத்தான். பள்ளிவாசலில் வைத்துத்தான் அந்த டியூட்டியை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நாம் அரசாங்க ஆஸ்பத்திரிகளுக்கோ பிற ஆஸ்பத்திரிகளுக்கு போனோம்னால் சாயங்கால நேரத்திலும் காலை நேரத்தில் போனால் ஒரே நர்சுகளுடைய கூட்டமா இருக்கும். என்னடா நர்சுகள், ராத்திரி டியூட்டி உள்ளவங்க திரும்பி போவதும் பகல் டியூட்டி உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வரக்கூடிய ஒரு கூட்டத்தை நாம் சந்திக்கிறோமே, அதுபோன்று ஃபஜ்ர் தொழுகையிலே இரவு பணி புரிந்த மலக்குகள் விடைபெற்று செல்வதற்காக வேண்டியும் பகலிலே பணி புரிய வேண்டிய மலக்குகள் வந்து பணியை ஏற்றுக்கொள்வதற்காக ஃபஜ்ர் தொழுகையிலே ஒன்று சேர்க்கிறார்கள். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ர் தொழுகை மலக்குகள் ஆஜராகும் தொழுகையா இருக்கிறது என்று சொல்லுகிறார். 17:78 ஃபஜ்ர் தொழுகை மலக்குகள் ஆஜராகிற தொழுகை. ஆக நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம 15 பேர் தான் தொழுகிறோம் என்பதாக இல்லை. மலக்குகள் மிகப்பெரியவாரியாக அவர் நம்மோடு தொழுது கொண்டிருக்கிறார்கள். அதை போன்று அசர் தொழுகையும் டியூட்டி, இரவு டியூட்டி மாறக்கூடிய நேரம் அசர் தொழுகை. அசர் தொழுகையும் பெருவாரியான மலக்குகள் வருகிறார். அதனால அல்லாஹ் சொல்வான், ஹாஃபிது அலா ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, எல்லா தொழுகையும் பேணி தொழுங்கள், குறிப்பாக நடுத்தொழுகையை ரொம்ப பத்திரமாக பாதுகாப்பா தொழுங்கள் என்று சொல்வான். நடுத்தொழுகை என்பது எது? அசர். அந்த அசரை ஏன் சிறப்பித்து சொல்கிறார் என்றால், நிறைய மலக்கள் வர்ற நேரம், அந்த நேரத்தில் நீ தொழுக வேண்டும். உன்னுடைய நன்மையும் தீமையும் பதிவு செய்வதற்காண்டி வரக்கூடிய அவர்கள், நீ தொழுகும் பொழுது அவர்கள் உன்னை வந்து சந்தித்து, தொழுகும் பொழுது அவர்கள் உன்னை விட்டு விடைபெற்று சென்றால் உனக்கு ரொம்பவும் பாய்தாவாக இருக்கும் என்பதற்காக வேண்டி அவர்கள் வரும் பொழுதும் தொழுக வேண்டும் ஃபஜ்ர் தொழுகை, அவர்கள் போகும் பொழுதும் நாம் தொழுக வேண்டும் அசர் தொழுகை என்பதாக அந்த தொழுகையை பிரதானமாக நமக்கு சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒன்றாவதாக அசர் தொழுகையிலும் சுபுஹ் தொழுகையிலும் அவருடைய வருகை இருக்கிறது. இரண்டாவதாக தொழுகையில் இகாமத் சொல்லப்பட்டு விட்டதென்றால் மலக்குகளும் நம்மோடு தொழுகிறார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மன் வாஃபகத் தஅமீனஹு தஅமீனல் மலாயிகத்தி குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, யார் ஆமீன் சொல்வது மலக்குகளுடைய ஆமீன் சொல்வதோடு ஒத்து போய்விட்டால், அந்த ஒரு தடவை அவனுடைய மலக்களோடு ஆமீன் சொல்லிட்டான்னா அவன் பாவம் பூராமே தொலைஞ்சு போகும். முந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். ஒரே ஒரு ஒன்லி ஒன் டைம் மலக்களோடு நம்முடைய ஆமீன் ஒத்து போயிடணும். மன் வாஃபகத் தஅமீனஹு தஅமீனல் மலாயிகத்தி குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யாருடைய ஆமீன் சொல்வது வலல்லாலீன் என்று சொன்ன ஆமீன் என்று சொல்கிறோம். மலக்குகள் சொல்லுகிற நேரத்தில் நம்முடைய ஆமீனும் ஒன்றாக ஆகிவிட்டால் நம்முடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற காரணத்தினால் ஒவ்வொரு வக்திலேயுமே அவர்களுடைய ஹுதூர் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அவர்களை நட்பு பிடிக்க முடியும். யாரை நம்ம நட்பு பிடிப்போம் சொன்னா, தினமும் பார்க்கிறவங்கள நட்பு பிடிப்போம். யாரை நட்பு பிடிப்போம்? தினமும் பார்க்கிறவங்களை நட்பு பிடிப்போம். இப்பொழுது உள்ள புதிய காதல் யுகத்தை நீங்கள் பார்க்கலாம். அவளும் அவனும் காதித்தார்கள். என்ன காரணப்பா? ரெண்டு பேரும் ஒன்னா பஸ்ல போவாங்க, அவ்வளவுதான். ரெண்டு பேரும் ஒன்னா பஸ்ல போவாங்க, காதல் முளைச்சிருச்சு. எந்த காரணமும் இல்லை. அவன் யாரோ இவள் யாரோ, ஆனால் தினமும் ஒரே பஸ்ல செல்வார்கள். அப்ப தினமும் பார்க்கறான்ட்டு நம்மளால நட்பு பிடிக்க முடியும். அப்போ மலக்களை நம்ம தினமும் பார்க்கிறோம், ஒவ்வொரு தொழிலும் பார்க்கிறோம். ஏன் நட்பு பிடிக்க முடியாது? நட்பு பிடிக்கலாம். மலக்களை நட்பு பிடிச்சா நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும், அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரை பிடிச்சா என்ன நடக்கும், யாரை பிடிச்சா என்ன நடக்கும் எல்லாருக்கும் தெரியும். சின்னம்மாவை பிடிச்சா பெரியம்மாவை பிடிச்சிடலாம்ங்கிற ஒரு பெரிய ஹீலாவெல்லாம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி இப்ப அல்லாஹ்வை பிடிப்பதற்கு மலக்குகள் துணை செய்கிறார்கள். மலக்குகள் துணை செய்கிறார்கள். ஏன்னா அல்லாஹ் மலக்குகளை நமக்கு பணி செய்வதற்காக வேண்டி அவர்களை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார். எனவே மலக்குகளுடைய நட்பு இருக்கிறதே அது மிகவும் விசேஷமானது. அவர்கள் நம்மோடு அடிக்கடி வருகிறார்கள். எனவே கடைக்கு வர்ற எல்லாத்தையுமா நம்ம பழகிறோம். ஒரு சிலர் இடத்துல நட்பு பிடிச்சிடறோம். கடைக்கு தினம் வர்றாங்க பல பேர், யாராவது ஒரு சில இடத்துல நட்பு பிடிக்கிற மாதிரி இந்த மலக்குகளிடத்துல நாம நட்பு பிடிக்க வேண்டும். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வைன்னா அலைக்கும் கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃபலுன், உங்களிலே கிராமன் காத்திபீன் என்ற 2 மலக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் அவர்கள் அறிவார்கள். நீங்கள் செய்ய எல்லாம் ஒன்று கூட விடாமல் அவர்கள் அறிவார்கள். 82:11 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாலாவதாக விக்ருடைய மஜ்லிஸ் ஏற்படுமானால், விக்ருடைய மஜ்லிஸ் வந்தால் உடனே அங்கு மலக்கள் வந்து விடுகிறார்கள். விக்ருடைய மஜ்லிஸ் எல்லாருமாக சேர்ந்து அல்லாஹ்வை அல்லாஹ் அல்லாஹ் என்று லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சேர்ந்து செல்வார்களே, ஆனால் அங்கு மலக்கள் வந்து விடுகிறார்கள். அடிக்கடி அந்த ஹதீஸை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்.
அந்த மலக்கள் வந்து திக்ரு மஜ்லிஸ கலந்துட்டு அல்லாஹ்ட்ட போய் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், என்னை பார்த்தார்களா, சொர்க்கத்தை பார்த்தார்களா, நரகத்தை பார்த்தார்களா என்றெல்லாம் கேட்கிறான். இந்த ஹதீஸ் நம்ம கேள்விப்படுறோம். எனவே அதையெல்லாம் விருத்தி சொல்வதற்கான நேரம் இல்லை. மஜ்லிஸ் திக்ரிலையும் அவர்கள் வந்து கொள்கிறார்கள். ஐந்தாவதாக குர்ஆன் ஓதினாலும் மலக்கள் வந்து சேர்ந்து கொள்கிறார்கள். நாம் குர்ஆன் ஓதும்போது நமக்கு தெரியாத மலக்கள் நம்மளோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுற ஒரு ஹதீஸ் வரும், மஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ் யததாரஸுனஹு இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனத்து வ கஷியத்துஹுர் ரஹ்மத்து வ ஹஃபத்துஹுல் மலாயிகா. அல்லாஹ்வுடைய இல்லங்களில் ஒரு இல்லத்திலே குர்ஆனை ஓதி குர்ஆனை பாடம் நடத்துவார்களே ஆனால் அங்கு மலக்குகள் சூழ்ந்து கொள்கிறார்கள் என்று திருக்குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். மலக்குகள் குர்ஆன் ஓதும்போது வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் காலத்திலே கண்கூடாக அந்த மலக்களை பார்த்திருக்கிறார்கள். நாம் அறிந்திருக்கிறோம். உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு என்று ஒரு சஹாபி தன்னுடைய குதிரையை கட்டி போட்டிருக்கிறார். குடிசையில் அவர் வாழுகிறார். குதிரை வாசலில் கட்டி போடப்பட்டிருக்கிறது. குழந்தையும் அங்கே படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் உட்கார்ந்து குர்ஆன் ஓத ஆரம்பித்தார்கள். வெறும் குடிசை, குதிரைக்கு லாயமும் அதுதான், அவர்கள் படுப்பதற்கு குடிசையும் அதுதான், குழந்தையும் கிடக்கிறது, குதிரையும் கிடக்கிறது. அவர்கள் உட்கார்ந்து ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று குதிரை துள்ள ஆரம்பிச்சோன்னா பிள்ளையை மிதிச்சிருமோன்னு பயத்தில் பிள்ளையை வாரி எடுத்துக்கொண்டார்கள். இவர்கள் வாரி எடுத்துக்கொண்டவுடன் அந்த துள்ளுதல் நின்று விட்டது. சரின்னு திரும்ப குழந்தையை போட்டு குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காங்க. ஓத ஆரம்பிச்சோன்னா திரும்ப துள்ள ஆரம்பிச்சு. இது என்னடா, ஓதனா துள்ளுது, ஓதலண்டா விட்டுது, ஓதனா துள்ளுது, ஓதலண்டா விட்டுது. என்ன ஆச்சரியம் என்று, என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை என்று வெளியில் வந்து பார்த்தார்கள். வெளியில் வந்து பார்த்தால் இவர்கள் ஓதி முடித்து வெளியில் பார்க்கிறார்கள், ஒரு ஒளி ஒன்று வானம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒளி ஒன்று வான் நோக்கி சென்று கொண்டிருப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். சரி என்று ஓத ஆரம்பித்தார்கள். அந்த ஒளி கீழே வந்தது. திரும்ப ஓதறி விட்டார்கள். அந்த ஒளி மேலே சென்றது. அப்போ விவகாரம் ஓதுறதெல்லாம் இருக்குது. அது யாரு, அந்த ஒளியை பார்த்ததுனாலதான் அந்த குதிரை துள்ளுது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். மறுநாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு ராத்திரி ஒரு பெரிய அதிசயத்தை கண்டேன். அப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்முடைய ஓதுதலை கேட்பதற்கு மலக்குகள் வந்திருந்தார்கள். நீங்கள் காலை வரை ஓதிக்கொண்டே இருக்கக்கூடாதா? அப்படி ஓதிக்கொண்டிருந்தால் மலக்குகளை நான் மக்களுக்கு காட்டித் தருவேனே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நீங்கள் காலையிலே விடாமல் ஓதிக்கொண்டிருந்தால் மலக்குகள் போக முடியாது, வந்து நின்றுட்டே இருப்பாங்க. மக்களுக்கு நான் இந்த மலக்கை காட்டியிருந்தா இருக்கிறார், மலக்கு இந்த மலக்கள் காட்டித் தருவேனே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃபிலே ஆதாரப்பூர்வமான நூல்களிலே பார்க்கிறோம். குர்ஆன் ஓதுகிற சபையிலேயும் அந்த மலக்கள் வருகை செய்கிறார்கள். ஆறாவதாக கல்வி கற்பவர் செல்லுவாரே ஆனால் மலக்குகள் தன்னுடைய இறக்கையை தாழ்த்துகிறார்கள். தம்பி ஏறிக்கோன்னு சொல்றாங்க, தம்பி ஏறிக்கோன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க ஏறுறாங்களோ இல்லையோ, ஆனா மலக்குகள் தங்களுடைய இறக்கையை தாழ்த்துகிறார்கள். ஸ்கூட்டர்ல போயிட்டே இருக்கும்போது லிப்ட் கேட்கிற மாதிரி, நீ வந்து ஏறிக்கங்க தம்பி என்று சொல்ற மாதிரி இந்த மலக்குகள் ஓதுற பிள்ளை மார்க்க கல்வி கற்பவர் செல்வாரே ஆனால் அவர்கள் மலக்கை தன்னுடைய இறக்கையை தாழ்த்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போன்றே லைலத்துல் கத்ருடைய இரவிலே விசேஷமாக மலக்கள் வருகை பெறுகிறார்கள். எதற்கு? நம்மோடு முசாஃபஹா செய்வதற்காக வேண்டி. திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். 8வது ஜும்மா அன்று மலக்கள் வருகை பெறுகிறார்கள். ஜும்மா அன்னைக்கு வாசல்ல நின்றுக்கிறாங்க. தம்பி, நீ முதல்ல வந்தியா உனக்கு ஆடு, நீ 2வது வந்தியா உனக்கு கோழி, நீ கடைசி வந்தா உனக்கு முட்டை, நீ அதையும் தாண்டி வந்தியா உனக்கு ஒண்ணும் இல்லை என்ற கணக்கெல்லாம் மலக்கள் எழுதுகிறார்கள் என்றால் ஜும்மா தொழுகையில் மலக்கள் அவர்கள் வருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மலக்கள் வருகிறார்கள் என்று ஒரு ஹஸரத் சொன்னவுடன் ஒரு ஆள் பார்த்தார். ஹஸரத், மலக்கள் வராம இருக்க நேரம் இருக்குதா என்று. ஆமா, எந்த நேரத்தில் வரமாட்டாங்க? நாயை வைத்திருந்தாலும் பன்றியை வைத்திருந்தாலும் உருவ படங்கள் இருந்தாலும் மலக்கள் வரமாட்டார்கள் என்று ஹஸரத் அவர்கள் சொன்னார். நாய் வைத்திருந்தாலும் பன்றி வைத்திருந்தாலும் உருவ படங்கள் வைத்திருந்தாலும் மலக்கள் வரமாட்டார்கள் என்று சொன்னார். உடனே நல்லது என்று சொல்லி அவன் அன்னையிலிருந்து ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டான். ஒரு நாயத்திக்கு தோல்ல போட்டுக்கிட்டே போறது. ஏண்டா ஹஸரத் சொன்னாரு நீ நாயத்திக்கு தோல்ல போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னா, அப்பதானே உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு என்னிடத்துல வரமாட்டார். மனிதர்களுக்கு விவகாரமாக புத்தி வேலை செய்வதை போன்று உயிரை கைப்பற்ற மலக்கு வரமாட்டார்ல, நாயை திண்ட வரமாட்டார, மூத்து வராது. அப்போ சொன்னாராம், ஏப்பா முதுகு அரிக்குதுன்னு நாயை கீழே இறக்கி விட்ட நேரத்தில் வந்துட்டா என்ன செய்வ? முதுகு அரிச்சிச்சு நாயை கீழே இறக்கி விட்டா அவர் வந்து கைப்பற்றிருப்பார்.
நாயை தூக்கி வைத்தவர்கள் மலக்களை விட்டு தப்பிக்க முடியுமா என்று சொன்னார்கள். அதே மாதிரி அன்பான பெருமக்களை இப்படி 8 இடங்களிலே மலக்கள் வருவதை நாம் இங்கே சொல்லி காட்டியிருக்கிறோம். ஒன்றாவது சுபு அஸ்ர் தொழுகைக்கு வருகிறார்கள். அடுத்து பைத்துல் மாலுக்காக வேண்டி உங்களிடத்தில் வாளி ஏந்தி வரப்படுகிறது. நம்முடைய பள்ளிவாசல் நடைபெறக்கூடிய பைத்துல் மால் பல நல்ல காரியங்களுக்கு உதவியாக இருப்பது என்பது உங்களுக்கு தெரியும். எனவே தாராளமாக சத்தம் கேட்காத அளவிற்கு நோட்டுகளாக போட்டுக் கொண்டிருங்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சுபுஹ் அஸ்ர் தொழுகைக்கு வருகிறார்கள், எல்லா தொழுகைக்கும் வருகிறார்கள். இன்னும் உங்களை கணக்கு எழுதுவதற்காக உங்கள் உடனேயே இருக்கிறார்கள். விக்ருடைய மஜ்லிஸுக்கு வருகிறார்கள், குர்ஆன் ஓதும்போது வருகிறார்கள். இன்னும் தாலிபுல் இல்ம் மார்க்க கல்வி கற்பவர் நடந்து சென்றால் அங்கே அவர்களுடைய வருகை இருக்கிறது. லைலத்துல் கத்ர் இரவிலே வருகிறார்கள், ஜும்மா நாளில் வருகிறார்கள் என்று பலவிதமான வருகைகள் மலக்களோடு நமக்கு சம்பந்தம் இருக்கிறது. அது மட்டுமல்ல அன்பான பெருமக்களே, நமக்கு மலக்குகளை அல்லாஹ் தஆலா உதவி செய்வதற்காக வேண்டியே படைத்திருக்கிறார். மலக்குகளை நாம் கொஞ்சம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் நமக்கு பல வகையில் உதவி செய்கிறார்கள், அதை நாம் அறிய வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், லஹு முஅகிபாத் மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி யஹ்ஃபதுனஹு மின் அம்ரில்லாஹ். மலக்களினால் நமக்கு என்ன நடைபெறுகிறது என்பதை சொல்வான் 13-11வது வசனத்திலே. அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் பல மலக்குகள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு அவனை பாதுகாக்கிறார்கள். நான் போகும் பொழுது என்னை பாதுகாப்பதற்கு மலக்கள் என் பின்னாலும் முன்னாலும் இருக்கிறார்கள். குர்ஆன் சொல்கிறது, மலக்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள். நம்ம தூங்கும் பொழுது ஒரு எறும்பு காதுக்குள்ள பூந்தா போச்சு, மூக்குக்குள்ள ஒரு ஈ பூந்தா போச்சு. ஆனால் அப்படி தூங்கிட்டே இருக்கிறோம். நம்ம வாட்டுக்கு குரட்டை விட்டுக்கிட்டு எச்சி ஒழிச்சுக்கிட்டு நம்ம படுத்து தூங்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பூச்சிகள் எல்லாம் உள்ளே போகாமல் பாதுகாப்பது தெரியுமா? உன்னுடைய தாய் தூங்கிவிட்டாள், உன்னுடைய துணைவன் தூங்கிவிட்டான். ஆனால் மலக்கள் இருந்துதான் அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரத்திலே எதிர்பாராத விஷ ஜந்துக்களினால் நமக்கு ஆபத்து ஏற்படாமல் பாதுகாப்பது மலக்கள். சாதாரணமாக நாம் சென்று கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று ஆக்சிடென்ட்ல இருந்து நாம் தப்பிருப்போம். எப்படி தப்பும் உயிர் மயிர்களில் தப்பினோம் என்று சொல்லுவோம். எப்படி தப்பின, எதனால தப்பினா நமக்கு தெரியாது. உண்மையிலேயே மலக்குகள் நமக்கு பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம அதை விளக்கி காட்டுகிறார்கள். இரண்டாவதாக அவர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷின் பக்கத்தில் இருப்பவர்கள் நமக்காக வேண்டி பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். அவங்க மன்னிப்பு கேட்கிறாங்க. நாம் பாவம் செஞ்சோம், நம்ம குடிச்சோம், கொள்ளையடிச்சோம், குத்தாடணும். ஆனா நமக்காக வேண்டி மலக்குகள் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். 33-43வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். 42-5வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், வல் மலாயிகத்து யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம். நமக்கெல்லாம் தெரியும், மேலிடத்துல சிலர் இருந்தாங்கன்னா கீழ் உள்ளவங்களை போட்டு கொடுக்கறதும் பழக்கம். மேலிடத்துல சில பேர் இருந்தாங்க, கீழ் உள்ளவங்களை போட்டு கொடுக்கறதும் பழக்கம். ஆனால் மேலிடத்தில் இருக்கக்கூடிய மலக்கள் கீழ் உள்ளவங்களுக்கான மன்னிப்பு கேட்கிறாங்களாம். அல்லாஹ் சொல்றான் 42-5வது ஸ்தலத்திலே, வல் மலாயிகத்து யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம். மலக்குகள் அவருடைய புகழை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள். வயஸ்தக்ஃபிரூன லிமன் ஃபில் அர்தி, வயஸ்தக்ஃபிரூன லிமன் ஃபில் அர்தி. பூமியில் உள்ளவர்களுக்காக வேண்டி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறார்கள். நமக்காக மலக்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய நல்வாழ்வுக்காக வேண்டி அவர்கள் வாழ்த்து சொல்கிறார்கள். 33-43வது வசனத்தில் சொல்கிறான், ஹுவல்லதீ யுஸல்லி அலைக்கும் வ மலாயிகத்து லியுக்ரிஜக்கும் மினத் துலுமாத்தி இலன் நூர். அவனும் மலக்குகளும் உங்கள் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸலவாத் என்றால் உங்கள் மீது வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும், செல்வந்தர்களாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், மிக பெற்று பெருகி பெருவாழ் வாழ வேண்டும் என்று மலக்கள் ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அது மட்டுமல்லாமல் நம்மை உலகத்திலிருந்து உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்களும் கூட நாம் நல்வாழ்க்கையில் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்பதை 16-32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லதீன ததவஃபாஹுமுல் மலாயிகீன மாயாக்கத் தய்யிபீன் யகூலுன ஸலாமுன் அலைக்கும் உதுஹுல் ஜன்னத பிமா குன்தும் தஅமலூன். உங்களை அழகாக வஃபாத்தாக்கக்கூடிய அந்த மலக்கள், உங்களை அழகாக வஃபாத்தாக்கக்கூடிய மலக்கள் சலாமுன் அலைக்கும் என்று கூறுகிறார்கள். நீங்கள் செய்த அமலின் காரணமாக சொர்க்கத்துக்கு வாருங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே இந்த மலக்குகளோடு ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களை நாம் அன்பு செலுத்திக் கொள்ள வேண்டும். அன்பு செலுத்துவது என்ன என்றால், நாம் தொழுகிற நேரத்திலே காம சொல்லி நாம் தொழுது அவர்களும் நம்முடன் தொழுகிறார்கள் என்ற எண்ணத்திலே நஅபுது என்று நாம் சொல்லுகிற பொழுது, யா அல்லாஹ் நானும் வணங்குகிறோம், மலக்களும் வணங்குகிறார்கள் என்பதாக நாம் சொல்லிக் காட்ட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்கள், இந்த முறையில் செய்தனா
சையதனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மலக்குகளின் நட்பை பிடித்திருந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த பகுதி எகிப்தினுடைய கடற்கரை ஓரத்தில் இருக்கின்ற பாபிலோன் என்ற ஊர். பாபிலோன் என்ற அந்த கடற்கரை நகரத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்கிற பொழுது மலக்களோடு நட்பு பிடித்திருந்தார்கள். நட்பு பிடித்து ஒரு மலக்கிடத்திலே அவர்கள் நிறைய அமல் செய்வார்கள். எப்போது பார்த்தாலும் வந்த மலக்கிட்ட கேட்பாங்க, நான் இன்னும் நிறைய அமல் செய்யணும், அதுக்கு என்ன வழி என்று கேட்பார்கள். இன்னும் நான் அமல் அதிகமாக செய்ய வேண்டும், என்ன வழி என்று கேட்பார்கள். அப்ப அந்த மலக்கு தனக்கு தெரிந்த வழியெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். அதையெல்லாம் செய்தார்கள். மேலும் அவர்களுக்கு ஆசை அடங்கவில்லை, இன்னும் அதிகமாக அமல் செய்ய வேண்டும். ஒரு சமயத்தில் அல்லாஹ் கூட சொல்லுவான், இத்ரீஸே, இந்த காலத்தில் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் எவ்வளவு அமல் செய்கிறாரோ அவ்வளவு நீர் அமல் செய்திருக்கிறீர். அந்த காலத்தில் யாரெல்லாம் அமல் செய்தார்களோ அவர்கள் எல்லாரும் செய்த அமல் அளவு நீங்கள் செய்து விட்டீர் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆனா எப்பவும் பழக்கம் என்னன்னா, சாப்பிட்டவங்களுக்கு மேலும் சாப்பிட வேண்டும் என்பது ஆசை, பெற்றவர்களுக்கு இன்னும் பெறணும்னு ஆசைன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நல்ல அமல் செய்வர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அமல் செய்யணும், இன்னும் கொஞ்சம் அமல் செய்யணும் ஒரு ஆசை. அந்த ஆசையில அவர்கள் இன்னும் அமல் செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க. மலக்கு நட்பா வருவார், அவர்கிட்ட கேட்கிறாங்க நிறைய அமல் செய்யணும். அப்ப அவர் சொல்றாரு, இஸ்ராயல்கிட்ட கேட்டா அவர் சொல்லி தருவார், ரொம்ப சிறப்பான ஆளு, எனக்கு அவருக்கும் பழக்கம் இருக்கு, நீ இஸ்ராயல்கிட்ட போய் கேட்போம், வர்றீங்களா? சரி வாரேன்னு சொல்லி அவங்க இறக்கையில ஏறி இங்க இருந்து பயணமாகறாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கிருந்து பயணமாகிறார். எங்கே மலக்கு தூக்கிட்டே போறார். மேலே தூக்கிட்டு போய் 4வது வானத்துக்கு செல்லும் பொழுது இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அங்கே வந்து விட்டார்கள். இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இந்த மலக்கு சலாம் சொல்கிறார். சலாம் சொல்லிவிட்டு, உங்களை இத்ரீஸ் சந்திக்கணும் ரொம்ப விரும்புறாரு, உங்களை இத்ரீஸ் சந்திக்க வேண்டும் என்று ரொம்ப விரும்புறார். அப்படியா? எப்ப எங்க இருக்கிறாரு? இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இப்ப இத்ரீஸ் எங்க இருக்கிறார்? ஏன் முதுகுல தான் இருக்கிறாரு? ஏன் கேட்கறீங்க? இல்ல, அல்லாஹ் என்கிட்ட சொன்னா இத்ரீஸுடைய உயிரை 4வது வானத்தில் கைப்பற்றுன்னு சொன்னா, இத்ரீஸுடைய உயிரை 4வது வானத்தில் கைப்பற்றுன்னு அல்லாஹ் என்கிட்ட சொன்னா, நான் சொன்ன அல்லாஹ் பூமியில இருக்கிறாரு, 4வது வானத்துக்கு அவர் எப்படி எந்த ராக்கெட்ல வர முடியும்? அந்த காலத்துல ராக்கெட்டா இருக்கு, 4வது வானத்துக்கு அவர் எப்படி வர முடியும் நான் நினைச்சிட்டு கேட்டுக்கிட்டே வந்தேன். ஆனா இப்போ உம்மிடத்துல கேட்டா என் முதுகுல இருக்கிறான்னு சொல்றீங்க, நல்லதா போச்சு, என் வேலை ஈஸியா போச்சு என்று இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் 4வது வானத்தில் வைத்து உயிர் வாங்கப்பட்டிருக்கிறார். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வதுகுரு ஃபில் கிதாபி இத்ரீஸ், இத்ரீஸை பற்றி நினைவுகூருங்கள், இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா, அவர் ரொம்ப உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார். வரஃபஅனாஹு மக்கானன் அலிய்யா, உயர்ந்த இடத்திற்கு நாம் அவரை உயர்த்தினோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு உயர்த்தப்பட்டு இருக்கிறார்கள், திரும்ப வருவார்கள், அது வேறு செய்தி. இவர்கள் உயிரோடு 4வது வானம் சென்று, நம்முடைய ஆம்ஸ்டாங்கெல்லாம் நம்ம போகல, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் 4வது வானத்திற்கு சென்று அங்கே இருந்து அவர்களுக்கு உயிர் வாங்கப்பட்டது. அதனால் அல்லாஹ் அவர்களை உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தி விட்டோம் என்று சொல்கிறார். ஆக இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போய் நிறைய அமல் செய்யணும் ஆசையில போக கடைசியில உயிருக்கே ஆபத்தா வந்து சேர்ந்தது. ஆக அல்லாஹ் தஆலா அவர்களை வஃபாத்தாக ஆக்கிவிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு செல்லக்கூடிய அந்த ஹதீஸிலே, புகாரி முஸ்லிம் ஷரீஃபினுடைய ஹதீஸிலே அறிவிக்கப்படுகிறது, 4வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் சந்தித்தேன். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்னை பார்த்து, மர்ஹபம் பில் அஹி ஸாலிஹி வன் நபி ஸாலிஹ், சாலிஹான நபியே வாருங்கள் வாருங்கள், சகோதரரே வாருங்கள் வாருங்கள் என்று எனக்கு வரவேற்பு கொடுத்தார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் மேராஜுடைய ஹதீஸ்களே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் காணுகிறோம். ஆக சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்து நல்ல வாழ்க்கையின் காரணமாக நல்லவருடைய நட்பை பிடித்தார்கள். மிக நல்லவர்களாகிய மலக்குடைய நட்பை பிடித்து அதன் மூலமாக அவர்கள் பல காரியங்களை சாதித்திருக்கிறார்கள் என்பதை திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய வாழ்விலே பொழிந்திருக்கக்கூடிய ரகசியங்களை எடுத்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலவாத்துல் கரீமி.